வணக்கம். கோபத்தை கட்டுப்படுத்தணும், அடக்கணும்னு சின்ன வயசுல இருந்து நாம எல்லாரும் கேட்டு வளர்ந்திருப்போம். ஆமா. அதுதான் சரிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா, சில பேருக்கு இந்த அறிவுரை தான் ரொம்ப தவறான அறிவுரையா இருந்தா என்ன ஆகும்? ம். நீங்க பகிர்ந்துகிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதை சரியா இந்த குழப்பத்தை தான் மையமா வச்சு பேசுது. ஆமா. இந்த கதையோட அழகே அதுதான். இன்னைக்கு நாம பேச போறது கோபத்தை எப்படி கையாள்றதுன்னு மட்டும் இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? கோபம் வரும்போது நீங்க யாரா இருக்கீங்க? வெடிச்சு சிதறுற முதல் ஆளா, இல்ல எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிற ரெண்டாவது ஆளா? ஓஹோ! வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். கண்டிப்பா. இது கோபத்த நல்லதா, கெட்டதான்னு பார்க்கல. அதுக்கு பதிலா கோபம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லுது. அதாவது, நாம இன்னைக்கு பேசுற எமோஷனல் ரெகுலேஷன், அதாவது உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்துறதுங்கிற உளவியல் கருத்த பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு எளிய கதை மூலமா சொல்லியிருக்காங்க. சரிதான். நாம எல்லாரும் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா யாருக்கு கட்டுப்பாடு தேவை, யாருக்கு வெளிப்படுத்த தைரியம் தேவைங்கிறது தான் இங்க அசல் கேள்வி. அருமை. சரி, அப்ப கதைக்கு போலாம். ஒரு படகுல ராமகிருஷ்ணரோட 2 சீடர்கள் பயணம் பண்றாங்க. ம். அப்போ கூட வர்ற ஒருத்தர் ராமகிருஷ்ணரை ரொம்ப தரக்குறைவா பேச ஆரம்பிக்கிறார். அவன் ஒரு பித்தன், அவனை நம்பி ஒரு கூட்டம் சுத்துது அப்படின்னு ரொம்ப மோசமா விமர்சனம் பண்றார். ஓகே. இத கேட்டதும் சீடருக்கு ரத்தம் சூடேறிடுது. டக்குன்னு எழுந்து எங்க குருவை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சண்டைக்கு போறார். ஒரு நிமிஷம் இங்க நிறுத்துவோம். இந்த முதல் சீடரோட செயல் ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணு இல்லையா? ஆமா, நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். இதுக்கு உளவியல்ல போர் இம்பல்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தூண்டுதல் வந்ததும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே செயல்பாடு வந்துரும். உதாரணமா சொல்லுங்களேன். இது ரோட்ல யாராவது நம்மள ஓவர்டேக் பண்ணும்போது வர கோபமா இருக்கலாம். இல்ல சோஷியல் மீடியால ஒரு கமெண்ட்ட பார்த்துட்டு உடனே பதிலுக்கு திட்டுறதா இருக்கலாம். அந்த ஒரு நொடி யோசிக்கிற இடைவெளி இல்லாம உணர்ச்சி நேரடியா செயல்ல இறங்கிடுது. ஆமா, அது சரிதான். அப்போ இந்த மாதிரி உடனே வெடிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? தன்மானம் பாதிக்கப்படுதுங்கிற எண்ணமா? அதுவும் இருக்கலாம். இல்ல அநியாயத்தை தட்டி கேட்கணுங்கிற நீதி உணர்ச்சியா? ரெண்டுமே இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் இது ஒரு பாதுகாப்பு வினை மாதிரி. தாம் மதிக்கிற ஒரு விஷயமோ ஒரு நபரோ தாக்கப்படும் போது அதை பாதுகாக்கிற ஒரு வீரனாதான் அவர் தன்னை நினைக்கிறார். சரி. ஆனா பிரச்சனை என்னன்னா எல்லா போர்க்களமும் சண்டை போட வேண்டிய போர்க்களம் இல்ல. ஆமா, சில சமயம் அமைதியா இருக்கிறது தான் பெரிய வெற்றி. சரியா சொன்னீங்க. இவருக்கு அந்த வித்தியாசம் தெரியல. இப்போ அந்த 2வது சீடர் என்ன செஞ்சார்? அவர் முற்றிலும் வேற மாதிரி. முதல் சீடரோட கைய பிடிச்சு, வேண்டாம், நமக்கு எதுக்கு இந்த வம்பு, பேசாம உட்காருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறார். அந்த இடத்துல ஒரு சண்டையே வராம பாத்துக்கிறார். பாருங்க, இது இன்னொரு வகை. இத சப்ரஷன், அதாவது உணர்ச்சிகளை அடக்குதல்னு சொல்லலாம். இதுவும் ஒரு பொதுவான குணம்தான். ஆமா, சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டான்னு நினைக்கிறவங்க. ஆமா, சுமூகமா போகணும்னு நினைக்கிறது. இது மேலோட்டமா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்ல குணம் மாதிரி தெரியும். ஆனா இதுலயும் ஒரு ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து? சண்டைய தவிக்கிறது நல்லது தானே? நல்லதுதான். ஆனா எந்த வேலையில? நியாயமா கோவம் வர வேண்டிய இடத்துல கூட பயத்தினாலேயோ இல்ல மத்தவங்கள காயப்படுத்த வேண்டாம்னு நினைச்சோ எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே அமுக்கி வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? தெரியலையே. அந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் எல்லாம் வேற ஒரு ரூபத்துல வெளிய வரும். மன அழுத்தமா, உடல் வலியா, இல்ல சம்பந்தமே இல்லாத இடத்துல சம்பந்தமே இல்லாத ஆள் மேல மொத்தமா வெடிக்கும். ஓஹோ, அப்படியா? இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கிற விவாதத்தை கற்பனை பண்ணி பாருங்க. முதல் சீடர் மாதிரி ஆளு உடனே கோபமா 4 மெசேஜ் போட்டுட்டு குரூப்பை விட்டு வெளியே போயிடுவான். சரி. இந்த 2வது சீடர் மாதிரி ஆளு குரூப்பை மியூட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே கொமஞ்சுக்கிட்டு இருப்பா. ரெண்டுமே தீர்வில்ல. அப்போ இதுதான் சரி. வெடிக்கிறது தப்பு, அடக்கிறது தப்புன்னா அப்புறம் என்னதான் செய்யறது? இங்கதான். இங்கதான் கதை ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சொல்லுங்க, ஆசிரமத்துல என்ன நடந்துச்சு? 2 பேரும் ஆசிரமத்துக்கு திரும்புறாங்க. விஷயம் ராமகிருஷ்ணர் காதுக்கு போகுது. முதல்ல சண்டைக்கு போன சீடரை கூப்பிட்டு, ஏன் கோவப்பட்ட? அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், உனக்கு என்ன, உன் வேலைய பார்க்க வேண்டியதுதானேன்னு திட்டுறார். இத கேட்டா கோபப்படுறது தப்புன்னு அவர் சொல்றாருன்னு தோணும். ஆனா அடுத்ததுதான் அசலைன திருப்பம். சரி. அமைதியா இருந்த 2வது சீடரை கூப்பிட்டு, நீ ஏன் கோபப்படலன்னு கேக்குறார். ஆஹா. இத கேட்ட மத்த சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல. கோபப்பட்டவனையும் திட்டுறாரு, கோபப்படாதவனையும் கேள்வி கேட்கிறாரு. என்னதான் சொல்ல வராரு இவரு? எனக்கு இந்த கதையை படிக்கும்போது இந்த இடத்துல தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. ராமகிருஷ்ணர் குடுக்கிற விளக்கம் கோபத்தை நாம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடியது. அவர் சொல்றார், நான் 2 பேருக்கும் வேற வேற அறிவுரை சொன்னேன். ஏன்னா 2 பேரும் வேற வேற இயல்பு கொண்டவங்க. ஓ. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம்.
ஒரு அறிவுரைங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது இல்ல. யார்கிட்ட கொடுக்கப்படுதோ அவங்களோட அடிப்படை குணத்தை பொறுத்து தான் அதோட மதிப்பு இருக்கு. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயம். இது ஒரு டாக்டர் ஒரே அறிகுறிக்கு வர்ற 2 பேருக்கு வேற வேற மருந்து குடுக்கற மாதிரி. சரி. ஒருத்தரோட தலைவலிக்கு காரணம் டென்ஷன், இன்னொருத்தரோட தலைவலிக்கு காரணம் சைனஸ். அறிகுறி ஒண்ணுதான், ஆனா மூல காரணம் வேற. ஆமா. அதே மாதிரி இங்க முதல் சீடன் இயல்பிலேயே ஒரு முன்கோபி. அவனோட பிரச்சனை தேவையற்ற இடத்துலெல்லாம் கோவப்பட்டு சக்தியை வீண்டடிக்கிறது. அவனுக்கு கட்டுப்பாடுங்கிற மருந்து தேவை. அதனால அடக்கிவாசின்னு சொல்றார். ஓகே, புரியுது. ஆனா அந்த 2வது சீடன் ஒரு கோழை. அவனோட பிரச்சனை கோபமே இல்ல. நியாயமா உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல கூட பயந்து ஒதுங்குறது தான் அவனோட பிரச்சனை. ம். அவனுக்கு தைரியங்கிற மருந்து தேவை. அதனால ஏன் கோவப்படல, தேவையான இடத்துல கோவத்தை காட்டணும்னு சொல்றார். ஆக இங்க ராமகிருஷ்ணர் கோபத்தை நிர்வகிக்க சொல்லித் தரல. அதுக்கு முன்னாடி உன்னோட இயல்பு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லித் தர்றார். வாவ். அப்போ உண்மையான கேள்வி என் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவதுங்கிறது இல்ல. இல்ல. கோபம் வரும்போது நான் யாரா இருக்கேன்ங்கிறது தான். நான் சட்டுன்னு பட்டுக்கொள்ளும் முன்கோபியா இல்ல எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ளும் கோழையா? இத புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. ரொம்ப அருமையான பார்வை இது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த சுய அறிதல், செல்ஃப் அவேர்னஸ், இது வந்த பிறகுதான் அடுத்த கட்டமான நிர்வாகத்துக்கே போக முடியும். ஆமா. மூலத்துல சொல்ற மாதிரி கோபம்ங்கிறது ஒரு தானாக இயங்கும் எதிர்வே, ஒரு ஆட்டோ ரியாக்ஷன். அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அது தானா வரும். சரி. ஆனா அது வந்த பிறகு அந்த ஒரு நொடி, அந்த உணர்ச்சிக்கும் நம்ம செயலுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கு பாருங்க. அந்த இடைவெளியில தான் நம்மளோட உண்மையான சக்தி இருக்கு. அந்த இடைவெளியில நாம என்ன செய்யணும்? அதுதான் கோபத்தை நிர்வகிக்கிறதுன்னு சொல்றீங்களா? ஆமா. அடக்கிறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. அடக்கிறதுங்கிறது அந்த உணர்வே இல்லைன்னு நடிக்கிறது. ஒரு அணைய வச்சு தண்ணிய மொத்தமா தடுக்கிற மாதிரி. ஒரு நாள் அணை உடையும். நிர்வகிக்கிறதுங்கிறது ஒரு மதகு மாதிரி. தண்ணி வரத்தான் செய்யுது, ஆனா எவ்வளவு தண்ணிய எந்த வேகத்துல எந்த திசையில வெளியேத்தணும்னு நம்ம முடிவு செய்யறோம். ஓஹோ, ரொம்ப நல்ல உதாரணம். கோபம் வந்ததும் அந்த ஒரு நொடி இடைவெளியில நம்ம 3 கேள்விகளை கேட்டுக்கலாம். 1, இந்த கோபம் இந்த சூழலுக்கு அவசியமா, நியாயமானதா? சரி. 2, நான் காட்டப் போற கோபத்தோட விளைவு என்னவா இருக்கும்? இது உறவை சரி செய்யுமா இல்ல உடைக்குமா? 3, இத வெளிப்படுத்த சிறந்த வழி எது? சில சமயம் ஒரு உறுதியான பார்வை போதும். சில சமயம் நீங்க பேசுறது எனக்கு சரியா படலன்னு நிதானமா சொல்றது போதும். சில சமயம் அந்த இடத்தை விட்டு நகர்றது தான் சிறந்த நிர்வாகமா இருக்கும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல நம்மளோட ஐடியாம ஒருத்தர் திருடும்போது. ஆமா. உங்களுக்கு கோபம் வந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பாருங்க. நீங்க முதல் சீடர் மாதிரி நடந்துக்கிட்டீங்களா இல்ல 2வது சீடர் மாதிரியா? நீங்க முன்கோபியா இருந்தா உங்களுக்கான பயிற்சி அந்த ஒரு நொடி இடைவெளிய உருவாக்குறது. 10லேருந்து 1 வரைக்கும் மனசுக்குள்ள எண்றது, இல்ல ஒரு பெருமூச்சு விடுறது. ஓகே, அடக்கி வைக்கிறவங்களுக்கு. நீங்க அடக்கி வைக்கிற ரகமா இருந்தா உங்களுக்கான பயிற்சி சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்க எதிர்ப்ப நாகரிகமா பதிவு செய்ய கத்துக்கிறது. எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்றதுக்கு பழகணும். இது வரைக்கும் நம்ம மத்தவங்க மேல வர்ற கோபத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா நமக்கு நம்ம மேலேயே கோபம் வருமே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. ஒரு பரீட்சையில சரியா பண்ணாதப்போ இல்ல ஒரு இலக்கு அடைய முடியாதப்போ நம்மள நாமே திட்டிக்கிறோமே, அந்த கோபத்தை எப்படி பாக்குறது? நாம மத்தவங்க மேல காட்டுற கோபத்தை விட நம்ம மேல நாம காட்டுற கோபம் ரொம்ப ஆபத்தானது. அதுவும் ஒரு தானாக இயங்கும் எதிர்வினை தான். ஆனா இங்க எதிரி வெளியில இல்ல, உள்ளேயே இருக்கான். அப்போ அந்த உள்முறை கோபத்தை எப்படி நிர்வகிக்கிறது? அது நம்மள மேம்படுத்த உதவுமா இல்ல நம்மள நாமே காயப்படுத்திக்கிற ஒரு கருவியா? அது நாம அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து இருக்கு. ச்சே, இப்படி ஒரு முட்டாள்தனமான தப்பு பண்ணிட்டேனே நினைக்கிறது ஸ்வய விமர்சனம். சரி. இது நம்மளோட தன்னம்பிக்கையை குறைச்சி அடுத்த முறை முயற்சி பண்றதுக்கே பயப்பட வைக்கும். இது தேவையில்லாதது. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு பதிலா, ஓகே, இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, ஏன் நடந்துச்சு, அடுத்த முறை இதை எப்படி சரி செய்யலாம் நீ யோசிக்கிறது ஸ்வய பகுப்பாய்வு, செல்ஃப் அனாலிசிஸ். இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அப்போ நம்ம மேல கோபம் வரும்போது நம்மள திட்டாம அந்த கோபத்தை ஒரு சிக்னலா எடுத்துக்கணும். ஆமா. ஏதோ ஒரு விஷயம் சரியா போகல, அத கவனிக்கணுங்கிற ஒரு அலாரம் மாதிரி. சரியா சொன்னீங்க. நம்ம மேல நாம காட்டுற கோபத்தை நம்ம மேல நாம காட்டுற கருணையா மாத்தணும். கருணையா? ஆமா. பரவாயில்ல,
தப்பு பண்றது மனுஷ இயல்பு, இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம கிட்ட நாமளே பேசிக்கிறது தான் உண்மையான சுய நிர்வாகம். சீடன் மாதிரி நாம கடுமையா தாக்கிக்கவும் கூடாது, 2வது சீடன் மாதிரி பிரச்சனையே இல்லைன்னு தட்டி கழிக்கவும் கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா கோபம் ஒரு நெருப்பு மாதிரி. அத வச்சு சமைக்கவும் செய்யலாம், ஒரு காட்டையே எரிக்கவும் செய்யலாம். நெருப்பு நல்லதா கெட்டதாங்கிறத விட அத கையாள்ற நமக்கு பக்குவம் இருக்காங்கிறது தான் முக்கியம். ஆமா. அந்த பக்குவத்தோட முதல் படி நம்மளோட இயல்பான குணம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. எல்லோருக்கும் ஒரே தீர்வு இல்ல. சரிதான். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். கோபம்ங்கிறது ஒரு எல்லை மீறப்படும் போது வர்ற ஒரு வலுவான சமிக்ஞைன்னு வச்சுக்குவோம். ஓகே. ஆனா அந்த பெரிய சத்தம் கேக்குறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன முணுமுணுப்புக்கள் கேக்கும் இல்லையா? ஆமா, எரிச்சல், அதிருப்தி மாதிரி. அதேதான். எரிச்சல், அதிருப்தி, சலிப்பு மாதிரியான சின்ன உணர்ச்சிகள். கோபம்ங்கிற எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி நிலத்துல லேசா அதிர்வுகள் வரும்ல, அது மாதிரி. சரி. நாம அந்த சின்ன அதிர்வுகளை, அந்த முணுமுணுப்புகளை கவனிக்க கத்துக்கிட்டா என்ன ஆகும்? கோபம்ங்கிற பெரிய சத்தம் வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனைய அதோட ஆரம்ப நிலையிலேயே சரி செய்ய முடியுமா? நல்ல கேள்வி. இது பத்தி இந்த மூலம் பேசல, ஆனா நீங்க ஆராய்ந்து பார்க்க இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம்.